உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 4/4/2026 சனிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். இதுவரை நாம் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள், கெட்ட ஸ்தானங்கள், அதற்கு எப்படி பலன் இருக்கும் என்று பார்த்தோம். இந்த 3, 6, 8, 12 தவிர மற்ற ஸ்தானங்கள் நல்ல ஸ்தானங்கள் என்றே சொல்லலாம். அந்த வகையில் 1, 5, 9 லக்னாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி திசைகள் நல்ல திசைகளே. ஒருவரது முன்னேற்றத்திற்கு உதவும் திசை. ஒரு சூத்திரம், 5, 9க்கு உடையவர்கள் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர். ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறது. இன்று நாம் லக்னாதிபதி திசை ஒருவருக்கு நடந்தால் எப்படி இருக்கும் பார்ப்போம். இந்த லக்னாதிபதி திசையை பார்க்கும்போது 3 விஷயங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கவனிக்க வேண்டிய முறையில்: 1 தோற்றம், மற்றொன்று எண்ணம், மற்றொன்று அவர் நிலை. இந்த 3ஐயும் வெவ்வேறு விதமாக பார்க்க வேண்டும். இது அநேகருக்கு தெரியாத ஒரு விஷயம். இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் புத்தகங்களில் பார்க்க முடியாது. வாய்வழி மூலமாக நமது ஆசான்கள், நமக்கு சொல்லித்தரும் ஆசான்கள் சொல்லி, நாம் அதை நமது சிஷ்யர்களுக்கு சொல்லி, இப்படி வாய்மொழி மூலமாக வருகின்ற பல வித்தைகளில் ஒன்று இந்த வித்தை. இது என்ன பார்ப்போம். இப்பொழுது தோற்றம். முதல் விஷயம் தோற்றம், அடுத்த விஷயம் எண்ணம், அடுத்த விஷயம் நிலை. தோற்றம். இந்த 12 ராசிகளில் சுபராசி, அசுபராசி உண்டு. அந்த கிரகம் சுப கிரகம், அசுப கிரகம் என்று உண்டு. சுப கிரகமாக இருந்து சுப ராசிகளிலும் இருந்து ஒருவர் இருந்தால் லக்னாதிபதி, அவரது முகம், அவரது தோற்றம் மதிக்கத்தக்கதாக இருக்கும். அடுத்து 2வது எண்ணம். அந்த லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றாரோ அவருக்கு என்ன ஆதிபத்தியம்? அவர் சுபகிரகமா அசுப கிரகமா? அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார்? இந்த இடங்களை பார்த்து அவருடைய எண்ணங்களை சொல்ல வேண்டும். இது முக்கியம். அடுத்து அவரது நிலை, சமூகத்தில் அவரது நிலை என்ன? இதற்கு லக்னத்தை, லக்னாதிபதியை யார் பார்க்கிறார்கள்? சுபரா அசுபரா? இதை வைத்து சொல்ல வேண்டும். இதில் அவரது உடல் நலத்தையும் இது சொல்லும். ஆக இந்த 3 வகைகளையும் பார்த்து அந்த லக்கண பலனை சொல்ல வேண்டும் அவருக்கு. 1 தோற்றம், அந்த கிரகம் இருக்கும் நிலை, வீடு, அது சுபரா அசுபரா, இவைகளெல்லாம் பார்க்க வேண்டும். தோற்றத்திற்கு. எண்ணத்திற்கு அந்த கிரகம் லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அதை வைத்து பார்க்க வேண்டும். அடுத்து அவரது நிலை, சமூகத்தில் அவரது நிலை என்ன என்பதை லக்கணத்தையும் லக்னாதிபதியும் எந்தெந்த கிரகங்கள் பார்க்கின்றன, அந்த கிரகங்கள் யார், இவைகளை வைத்து அறிய வேண்டும்.
லக்கணம் அதிமுக்கியம். இதில் நாம் குறை வைக்கக்கூடாது, தெளிவாக ஆராய்ந்து அறிய வேண்டும். இனி எந்தெந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் பார்ப்போம். அனுஷம், மூலம், அவிட்டம், பூரம், அஸ்தம், கிருத்திகை, மிருகசீரிசம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை. இந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, உங்கள் பெருந்தன்மையை காட்டி நல்ல லாபத்தை, மதிப்பை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, விஷப்பரீட்சை என்று சொல்வார்களே, அதேபோல் துணிந்து ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியத்தில் வெற்றி பெறும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, என்ன இருந்தாலும் சில நேரங்களில் நமது புத்தி செல்லுபடி ஆகாது. என்னதான் நாம் புத்திசாலியாக இருந்தாலும் தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. கவனம். கடகராசி அன்பர்களே, முடியாததை முடித்து காட்டும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நாள். நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள். சிம்மராசி அன்பர்களே, கடும் முயற்சி செய்து ஒரு மங்கள காரியத்தை, அடுத்தவருக்கு ஒரு மங்கள காரியத்தை நடத்தி வைப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடாது. அப்படி போடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இன்று நீங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் வெகு நிதானம் தேவை. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் உங்கள் முடிவுகளில் உங்களுக்கே திருப்தி இருக்காது. கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் முழுமையும் நாளைய தினத்திற்காக வேலை செய்ய இருக்கின்றீர்கள். உங்கள் வித்தையை, உங்கள் திறமையை முழுமையாக காட்டுகிறீர்கள். இன்றைய வெற்றியை கருதி அல்ல, நாளைய வெற்றியை கருதி. தனுசு ராசி அன்பர்களே, உச்சக்கட்ட லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். நல்ல முயற்சி உண்டு, ஆனால் அந்த முயற்சிக்கும் மேல் நல்ல லாபமும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பேசாமல் இருந்தால் காரிய வெற்றி உண்டு. ஏதேனும் பேசினால் காரியம் வெற்றியை தராது. கவனம். கும்பராசி அன்பர்களே, இருக்கும் இடத்தில், வேலை செய்யும் இடத்தில் ஒரு தனி பெருமையை, புகழை இன்று நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் ஆற்றும் உங்கள் ஒரு காரியத்தின் மூலம்.
மீனராசி அன்பர்களே, இதுவரை வழக்கமாக நீங்கள் சென்று கொண்டிருந்த பாதையில் செல்லாமல் பாதையை மாற்றி நல்ல பலனை அனுபவிக்கும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.